Hey viewers, welcome to our Sankara Kripa channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இப்போ நம்ம அந்த மாவளையினுடைய 2வது லீஃபுமா, ஏன்னா ஒரு லீஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டேன். இந்த இன்னொரு இங்கே எப்படி இங்கே எந்தெந்த மணியில் விடணும் எவ்வளோ அது அப்போ மற்ற 3த்தையும் நீங்களே போட்டு வந்துடலாம். மறுபடியும் கடைசி இதை நான் சொல்லிவிடுவேன். ஓகேவா? இப்போது 2வது லீஃப் ஒரு லீஃப் இப்படி போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு ஒயரில். இப்போ இந்த பக்கத்துலேருந்தே எப்படி போடுங்க, நம்ம அப்படி தானே போடுவோம், இப்படி போடுவோம். இது இப்படி வந்துடுச்சு இல்லையா, இதிலிருந்து தானே இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணுவோம் இல்லை. இப்போது இந்த ட்வின்ஸ் மணி இந்த பாயிண்ட்டை விட்டுணும், அந்த பாயிண்டில் கோக்கக்கூடாது. இப்படி போட்டோம் இல்லையா எக்ஸ்ட்ரா, இந்த பாயிண்டில் போட்டதுக்கப்புறம் 1 2 3 4 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம்ல ரவுண்டு, அதில் 2 வெள்ளை வரும்ல, அதுலேயும் கோக்கணும். மறுபடியும் சொல்கிற பாருங்கள், ஒயர் எது இதில் கோக்கணுன்னா, இங்கே இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இதில் ட்வின்ஸ் மணியில் மட்டும் பாயிண்ட் மணியை விட்டுடுங்க, ட்வின்ஸில் 2 மணியில் கோத்துக்கிறோம். ஓகேவா? அதே ஒயரை இந்த பக்கத்தில் நம்ம முதல்ல ஒரு லீஃப் போட்டிருக்கோமே, அதில் இந்த பாயிண்டில் கோத்ததுக்கு அப்புறமா 1 2 3 4ன்னு எக்ஸ்ட்ரா ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கீழே ஏதோ 2 ஒயிட்டு வரும்ல, அந்த ஒயிட்டில் ஒயரை கோத்துக்கணும். இப்போது 4 மணியில் ஒயர் இருக்கும். சரிங்களா? 2 மணி கோக்கணும். இங்கே லைட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே டார்க் கலர், நான் இப்போ ப்ரௌன் கொடுக்குறேங்க. இப்போ இந்த ட்வின்ஸு 1 2 3 4 5 ட்வின்ஸ் வரைக்கும், இந்த பாயிண்ட் மணி இல்லை, இந்த 5 வரைக்கும் என்ன போடணும், வெறும் நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் 3 மணி கோக்கணும். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 போட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் அவுட் மணியில் கோத்துரும்.
ஓகேவா? இப்போ 2 மணி இருக்குதும்மா. நம்ம 4 மணி கோக்கணும். இங்கே வந்தது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ 4 மணிக்கு என்ன பண்ணணும், இடது கை உயரில் 3 அந்த கலர் மணி, வலது கை உயரில் ஒரு வெள்ளை மணி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 2 3 4 எக்ஸ்ட்ரா ரவுண்டு இப்படி போடணும் வெளியில் இல்லையா? அதுக்கு எப்படி மணி கோக்கணும், இடது கை உயரில் 3 கலர் மணி, வலது கை உயரில் 2 வெள்ளை மணி. ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. பாயிண்ட் மணியில் கோத்தத்துக்கு அப்புறமா தான் 4 ரவுண்டு எக்ஸ்ட்ரா வரணும், சரிங்களா? நீங்கள் அதே கவுண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. பாயிண்ட் மணியில் கோக்கும்போது 2 மணியில் தான் ஒயர் இருக்கும், 4 மணி கோப்போம். அதுக்கு அப்புறமா 4 ரவுண்டு எக்ஸ்ட்ரா போடணும். மறுபடியும் இடது கை ஒயரில் 3 கலர் மணி, ரெண்டு வெள்ளை மணி வலது கை ஒயரில். ரெண்டு ரவுண்ட் ஆயிருக்குது. வலது கை ஒயரில் இப்போ 1 2 3 ரவுண்டு எக்ஸ்ட்ரா வந்தாச்சு. 4வது ரவுண்டுக்கு என்ன பண்ணணும், இடது கை உயரில் 2 கலர் மணி, வலது கை உயரில் 3 வெள்ளை மணி. வலது கை உயர இந்த 2வது கலர் மணியில் இப்போது அடுத்த லைனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இப்படி எப்படி திருப்பிக்க முடியாது, உங்களுக்கு முடியும்னாலும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு வலது கையிலேருந்து இடது கையில் கோக்கிறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல 2 வெள்ளை மணி, அப்புறம் 3 கலர் மணி. ஆறு மணி ரவுண்ட் வந்துடுச்சா? இப்போது ட்வின்ஸ் மணியில் கோக்க ஆரம்பிக்கணும்.
1 2 3 4 5 6 7 8 9. இங்கே 9 ரவுண்டு வந்ததில்ல, அதே இந்த 9 ட்வின்ஸ் மணிலையும் வெறும் அந்த கலர் மணியே கோக்கணும். இப்போ பாருங்கள், ஐயோ 2 மணி தான் கொத்தனா, 3 மணி கோக்கல. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 அந்த கலர் ரவுண்டு இங்கே வந்தால் போலே வந்துடுச்சா? இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாதுமா. இந்த ஒயர் இப்படி இருக்குது. மொத்தம் நமக்கு 6 மணி தான் ஒரு ரவுண்டு கணக்கு. 1 மணி இருக்குது. 1 2 4 5 பாருங்கள். இப்போது இந்த கீழே வந்த ஒயரை இந்த ட்வின்ஸ் மணியில் ஒட்டிக்கணும். இப்போ நம்ம கடைசிக்கு எப்படி கோத்தோம்? 4 வெள்ளை கோத்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இதில் 2 ப்ரௌன் இருக்குது, இங்கே 2 வெள்ளை இருக்குது இல்லையா? அந்த 2 வெள்ளையில் ஒயரை கோத்துக்கணும். பார், ஒன்று 2 வெள்ளையில், அதாவது எக்ஸ்ட்ரா ரவுண்டு போட்டோம்ல, 1 2 3 4, அந்த 4 ரவுண்டில் முதல் ரவுண்டுனுடைய 2வது மணி, 2வது ரவுண்டுடைய 1 மணின்னு வரும் கணக்கு. சரிங்களா? இப்போது எத்தனை இருக்குது? 5 மணி இருக்குது. நம்ம ஒரே ஒரு கலர் மணி கோத்தோம்னா போதும். ஓகேவா? இப்போது அடுத்த லைனுக்கு இந்த இடது பக்க ஒயரில் இந்த ப்ரௌனு ட்வின்ஸில் கோத்துக்கணும்ல, இந்த ப்ரௌனில் கோத்துக்கிடுங்க. இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குதா? இந்த வலது கை ஒயரை இந்த 2வது ரவுண்டில் இருக்கிற உங்கள் பக்கத்திலிருந்து வருது இந்த வெள்ளைமணி, 3வது ரவுண்டில் இருக்கிற முதல் வெள்ளைமணி. ஓகேவா? இப்போ 4 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ நம்ம அந்த ரோவை முடிக்க போகிறோம். இதே போல் மேலே கோலமாக வரும்படியா இல்லையா? 2 மணி கோக்கணும் தானே? அப்போது ஒரு வெள்ளை, ஒரு கலர். பார்த்தீங்களா? ஓகேவா? ஒரு இலைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வெளியில் கொஞ்சம் நீட்டிக்கிறா போல் இருக்கிற இடத்துல 3 வெள்ளை தாம்மா இருக்கும். கோக்காத மணி கோக்காத, பார்த்தீங்களா? 1 2 3 வெள்ளை. இப்போ இந்த கீழே வந்த ஒயரை நீங்கள் இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பரவாயில்ல, சரியா? இந்த ட்வின்ஸில் கோக்கணும். இப்போ அந்த ரோ ஃபுல்லாக முடிக்கிறதுனால 2 வெள்ளை ஒரு கலரு, 2 வெள்ளை ஒரு கலரு, அப்படியே தான் வரும். சரிங்களா? ரெண்டு வெள்ளை ஒரு கலர். மறுபடியும் ட்வின்ஸில் அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7
ஓகேவா? ட்வின்ஸ் எடுத்தா இந்த ட்வின்ஸு இது 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 கடைசியில் இந்த ஒத்த மணி வரும். ஓகே, இந்த ட்வின்ஸ் வரைக்கும் ட்வின்ஸ் மணியாக கோத்துட்டு வந்துடுங்க. கடைசியில் வரும்போது இப்போது ட்வின்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த கடைசியில் இதை ஒத்த மணியில் கோப்போம். இப்போ 2 மணியில் இருக்குது, 4 மணி கோக்கணும். இங்கே என்ன வந்திருக்குது, 2 கலரு, 4 வெள்ளை. ஸோ வெள்ளை மணியே கோக்கணும். 4 வெள்ளை மணி எந்த பக்கம் ஒன்றா கோத்து முடி போட்டுக்கலாம். அந்த முதல் மணி போடும்போது முதல் முடிச்சு போட்டிங்கன்னா மணி மேலே வராது, இல்லைன்னா கேப் வந்துடும், மணி லூஸ் ஆகும். அதை கொஞ்சம் பார்த்து ஒரு இது டைட்டாக போட்டிங்கன்னா அடுத்த 2-3 மணி கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போது 2வது லீஃப் போட்டாச்சுமா. இப்போ நீங்கள் 1 2 3 லீஃப் இன்னும் போட்டு வந்துடுங்க. எப்படியும் தெரியும், இதில் இருக்கிற இந்த ட்வின்ஸு இந்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்கமே 1 2 3 4 அதில் இருக்கிறது, அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல 1 மணியும் இந்த பாயிண்டில் போட்டதில் 1 மணியும் வரும். சரிங்களா? இந்த 2 மணியில் கோத்து 2 மணி கோக்கணும். என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 4 ரவுண்டு எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் திருப்பி இதில் விட. ஸோ இந்த ஒரு லீஃபுக்கும் வெளியில் துருத்துற மணி 3 மணி கணக்கு வரும். சரிங்களா? இதுதான் மெத்தடு. நீங்கள் இதை அப்படியே எக்ஸாம்பிளாக வச்சுன்னு கூட நீங்கள் அடுத்ததை போடலாம். 1 2 3 போட்டு வாங்க, கடைசி லைனை நம்ம போடலாம். ஓகே, பார்த்தீங்கம்மா 1 2 3 4 5 போட்டாச்சும்மா. இப்போ நம்ம கடைசி லீஃபு போடுறோம். நீங்களும் 5 போட்டிருப்பீங்களா, இல்லை உங்களுக்கு எப்போ சௌகரியம் நிதானமாக டைம் கிடைக்கிறப்போ போட்டாலும் சரி. இப்போ பாருங்கள், இந்த கடைசி இது நம்ம போட போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த பேஸில் இருக்கிற ட்வின்ஸில், இதில் இருக்கிற ட்வின்ஸில் விட்டாச்சா? இங்கே நான் இப்போது இந்த வயலட் கலர் கொடுக்குறேன். இந்த வயலட் கலர் இல்லை, இன்னொரு இந்த கலர் இருக்கு, அது தரேன். எடுப்பது இல்லையா? சரி, எடு வயலட்டோ ப்ளூவே வைக்கும். ஒன்று 2 3 பிங்க்கு.
இப்போது இதுக்கு முன்னெல்லாம் என்னம்மா பண்ணோம், இந்த 1 2 3 4 5 போட்டதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் மணியில் விடுவோம் பார்த்திங்களா. இங்கெல்லாம் விடும்போது என்ன பண்ணோம், பாயிண்ட் மணியில் விட்டு 2 மணி தான் இருக்கும், 4 மணி நம்ம கோத்தோம். இப்போது இந்த பாயிண்ட் மணியில் விட்டுட்டு இதோ இதில் இருக்கிற இந்த மணிலையும் விடணும். இப்போ 3 மணி எப்பவும் போல் இருக்குதா. ஸோ 2 பிங்க்கு 1 வெள்ளை. சாரி, 3 பிங்க்குமே போகும். வெள்ளை தான் ஏற்கனவே இங்கே 2 மணி இருக்குது இல்லையா, 3மே பிங்க்கு. புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம இங்கெல்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்டில் கோப்போம், பாயிண்டில் கோத்துட்டு 3 கலர் மணி 1 வெள்ளைன்னு கோப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 4 ரவுண்டு போடுவோம் இல்லையா. இப்போ இதில் பாயிண்டில் கோத்துட்டு இதனுடைய பேஸ் இங்கே ஒயிட் வந்துருச்சு பார், அதுலேயும் நம்ம கோக்குறோம். ஸோ 2 ஒயிட்டில் இருக்குது, 1 கலரில் இருக்குது. அப்போது 3 கலர் மணி மட்டும் கோத்தமானா போதும். பார்த்தீங்களா, சரியா. இப்போ இந்த அடுத்த ட்வின்ஸு இதுலேயே வருது இல்லையா, முதல்ல நம்ம ஒரு லீஃப் போட்டோமே அதில் வர அந்த ட்வின்ஸில் விடணும். மறுபடியும் 3 பிங்க்கு. அடுத்த ட்வின்ஸு 3 பிங்க்கு. இப்போ இதில் இருக்கிற இந்த ஒரே 1 மணி அதில் மட்டும் விடணும். நல்லா கவனிச்சுக்கணுங்கம்மா. இதில் இந்த 1 2 3 4 5 ட்வின்ஸ் மணியில் கோத்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட் மணி வரும் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் இதே போல் இங்கே 6 வரும்னு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா. 2 4 6 இந்த பாயிண்ட்டை சேர்த்தா 7 மணி வரும்னு அந்த 6ல் முதல் மணியில் விட்டுக்கணும். விட்டு 3 கலரு, அப்புறம் ட்வின்ஸு மறுபடியும் 3 கலரு, அப்புறம் ட்வின்ஸு 3 கலரு. 6ல் முதல்ல 1 போயிடுச்சு, 2 தடவை ட்வின்ஸ் கொடுத்துருக்கோம், 5 மணி போயிடுச்சு. இப்போ 1 மணியில் ஒயரை கோத்து எடுத்துருக்குறோம், சரிங்களா. இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குதுங்களா. இப்போ 3 பிங்க்கு, 1 ஒயிட். இப்போ நம்ம எப்பவும் கோப்பமே, இந்த பக்கம் 3 கலரு, இந்த பக்கம் 2 வெள்ளை, அது ஓகேவா. சாரி, இப்போ 3 வெள்ளை கோக்கணும், இது கடைசி. இப்போது இதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த முதல் லீஃப் இப்படி மறைச்சிடுங்க.
இது பாயிண்டில் கொத்ததா 1 2 3 மணி ரவுண்டு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சா. இப்போ 4வது ரவுண்டு நம்ம கோக்க போகிறோம். ஓகேவா? 4வது ரவுண்டு கோக்கும்போது எப்போவுமே இடது கை ஒயரில் 2 கலர் மணியை கோப்போம். வலது கை ஒயரில் 3 வெள்ளை கோப்போம். இப்படி திருப்பிக்கிடுங்க. வந்துடுச்சா? ஓகேவா? எப்பவும் போல் இடது கை ஒயரில் 2 வெள்ளை 3 பிங்க்கு. சாரி, ஓகே. ஓகே, இப்போ ட்வின்ஸு. எப்பவும் போல் 1 2 3 4 5 6 7 8 9 பிங்க்கு கலர். ஓகேவா? இப்போ கடைசி இது இந்த ட்வின்ஸில் கோர்த்து இந்த லீஃபில் இருக்கிற இந்த ட்வின்ஸு இப்போது 5 மணியில் இருக்குது. 1 மணி கோக்குறோம். இப்போ ரெண்டு மணியில் 2 ஒயிட் மணி. இந்த பக்கத்தில் இருக்கிற பிங்க் கலர். இப்போ 4 மணியில் இருக்குது. முதல்ல ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு பிங்க்கு. ஓகே, இப்போ 2 பிங்க்கு ட்வின்ஸில் விட்டுக்கணும். ஆஸ் இட் இஸ் மேலே ஃபுல்லாக வெள்ளை, ஒரே ஒரு கலரு. ஓகேவா? முதல்ல 2 வெள்ளை, அப்புறம் ஒரு கலர். இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே. இப்போ கடைசி அது இந்த ஒத்த பிங்க் இருக்குள்ள அதில் விடுவோம். 2 மணியில் இருக்குது. 4 வெள்ளை மணி. நல்லா 2-3 மணி போட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 2-3 மணியில் ஒயரை விட்டு
ஸோ மாவிளை கோலம் ரெடிமா. ஓகேவா? புரிஞ்சதுங்களா? எல்லாம் இது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரே ஒரு சின்ன சஜஷனாக டிப்ஸ் எப்படி ஒன்றா, இப்போ இந்த நான் போட்டால் போலேயே நீங்கள் போட்டிருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இல்லை இந்த ரெட் என்னோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறா போல் தோன்றது அப்படின்னு ஐடியா இருக்கவங்க, இந்த 6 மணியும் அதுக்கு அடுத்த வர லைனையும் எல்லோவில் போடுங்க. எல்லோவில் போட்டுட்டு இந்த லைனு இதுக்கு அடுத்த லைனு ரெண்டுத்தையும் வெள்ளையில் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி 2. அப்போ இந்த ரெட்டு ரொம்ப அகலம் இல்லாமல் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த 6 மணி எல்லோ 6 சுற்றி 6 6 போடுறோம் இல்லையா, அதாவது ஒரு ட்வின்ஸ் வருமே அந்த ரோ, அதை எல்லோவில் போடுங்க. போட்டுட்டு இந்த 4 ட்வின்ஸும் 6 ட்வின்ஸும் வர 2 ரோவை ஒயிட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் இது 2ம் ரெட்டில் போட்டால் ஈக்குவலாக இருக்கிற போல் இருக்கும். ரெட்டு ரொம்ப ஜாஸ்தி இல்லாத, அது நான் முதல்ல அந்த கலர் கொடுக்கறதுக்காக கவுண்ட் பண்ணி போடும்போது மிஸ் பண்ணிட்டேன். அப்படி போட்டால் இன்னும் கூட அழகாக இருக்கும். நடுவில் சிலர் அந்த மஞ்சள் பொடி வச்சு குங்குமம் வச்சுலாம் பண்ணுவாங்கள்ல கோலத்துக்கு நடுவில், அந்த மாதிரி இருக்கும். 6 மணி அடுத்த ரவுண்டு 2ம் எல்லோ, இதுவும் ரெட்டு, ஒயிட்டு, இந்த 2ம் ஆஸ் யூஷுவல் ரெட்டு. அப்புறம் எப்படி வந்தால் இன்னும் ஒரு கலர் எக்ஸ்ட்ரா தெரியும், இன்னும் பளிச்சுன்னு தெரியும். சரிங்களா? இப்போ இது ரொம்ப அப்படியே பிளெயினாக இருக்கிறா போல் இருக்கும் இல்லையா, இதுவும் பிளெயினு, எங்கேயும் ஜாஸ்தியாக ரெட்டு. அதுக்கு பதிலாக நானே உங்களுக்கு கோத்துட்டு தான் காட்டணும்னு நினச்சேன். சரி, கன்ஃபியூஸ் ஆக வேணாமே. இந்த 6 மணியும் அதுக்கு அடுத்து வர ரவுண்டும் ஒரு கலர் எல்லோ, இந்த ரோவும் இந்த 6 ஒரு கலர் எல்லோ, இந்த ஒயிட்டு இது 2ம் ஒயிட் கலரில் கொடுக்கணும். அப்போ இது 2ம் எப்பவும் போல் ரெட்டு வந்துடும். அப்போ 3 கலர் தெரியும். அது உங்களுடைய சாய்ஸு. இப்படியே நீங்கள் போட்டிருந்தாலும் ஓகே, எதுவும் நல்லா பளிச்சு காவி தானே நம்ம அதிகமாக உள்ளே கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிக்கு. சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புது ஐட்டத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.